வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கருட புராணத்தில் இருக்கிற இந்த 4 தவறுகளை செஞ்சிங்கன்னா மறுபிறவியே எடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த மதத்தில் கருட புராணங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுனே சொல்லலாம். இந்த நூல் விஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் இடையில் இருக்கிற உரையாடல் பார்த்தோன்னா ஒரு புராண கதைன்னே சொல்லலாம். இது பொதுவாகவே மரணத்துக்கு அப்புறமா இருக்கிற வாழ்க்கையை பற்றி பேசுது. நம்ம உயிரோடு இருக்கும்போது செய்கிற பாவங்கள் புண்ணியங்களுக்காக எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுப்பாங்கன்றதை பற்றின விஷயங்கள் தான் இந்த புராணத்தில் எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புராணத்தை படி பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்கிற தப்புகளுக்கு தண்டனைகளையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப முக்கியமாக 4 வகையான தவறுகளை செய்கிறவங்களுக்கு மறுபிறவியே எடுக்க மாட்டாங்கன்ற சொல்லி கருட புராணம் புக்கில் எழுதியிருக்கு. அதாவது முதலாவதாக துரோகம். தன்னுடைய சுயநலத்திற்காக பிறர்கிட்ட பொய் சொல்கிறது, ஏமாத்துறது இதெல்லாம் பெரிய பாவம். பொய் சொல்லி ஏமாற்றவங்க அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் தண்டிக்கப்படுவாங்க. அவங்களோட கர்மம் அவங்கள விட்டு விலகினாலும் கருட புராணம் அவங்கள விட்டு விலகாமல் இருக்குமா. மரணத்துக்கு அப்புறமா ரொம்ப கடுமையான தண்டனைகளை அவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருமா. இரண்டாவதாக கடவுள் மீது மரியாதை இல்லாமை. அதாவது தர்ம மார்க்கத்தை கைவிடுறதும் கடவுளையோ தெய்வங்களையோ நம்பாமல் இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கருட புராணத்தைப்படி அவங்கள அவமதிக்கிறது ரொம்ப பாவமான ஒரு செயலாக கருதப்படுது. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வெறும் மன ரீதியான விஷயம் மட்டும் இல்லாமல் அது மனித நேயம், தார்மீக விளியமங்கள், நம்பிக்கையும் பிரதிபலிக்குதுன்னே சொல்லலாம். இதுக்கான கடுமையான தண்டனைகள் அவங்க கண்டிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஆசிரியர்கள் மற்றும் பெரியோர்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது. இந்திய பாரம்பரியத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் கடவுளுக்கு சமமாக பார்க்குறாங்க. கருட புராணத்தைப்படியும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இவங்களை மதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியும் அவமரியாதையும் கிடைக்கும், செல்வத்தையும் இழப்பாங்க. இதனால் சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவான சூழ்நிலை உண்டாகும். நான்காவதாக தவறான திசையில் உறங்குதல். கருட புராணத்தின்படி பார்த்தோம்னா நம்மளோட தூங்குகிற திசைங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்திலும் நீண்ட ஆயுள்லையும் ஒரு நேரடி தாக்கத்தை உண்டாக்குதாம். நம்ம வடக்கு நோக்கி தலை வச்சு தூங்கக்கூடாது. வடக்கு நோக்கி தலை வைத்து தூங்கினோம்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படலாங்கிறத பற்றி கருட புராணம் நம்ம விளக்கமாக சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தா தெற்கு அல்லது தென்மேற்கு நோக்கி தான் தலை வச்சு தூங்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜோதிட தகவல்கள் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.